இங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கீப்பர், அதை தடுக்க முடியல. மதுரை பேந்தர்ஸ் சேஸ் பண்ணாங்க. இங்க டாப் எட்ஜ், எந்த ஃபீல்டரும் அங்க இல்லைங்க. எல்லா எஃபர்ட்ஸும் ஒன்று கூடி சேர்ந்தால் தாங்க ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை நடத்த முடியும். அற்புதமான ஷாட், ரன் சேஸ், நல்ல ஷாட். இங்க திரும்ப கவினிடமிருந்து வருடி விட்டாரு. ஹை ஸ்கோரிங் சேசஸ்லயும் காமன் ஃபேக்டர் கோவை கிங்ஸ். பட் கவின் இங்க ஒரு பவுன்ஸ்ல மற்றும் ஒரு 4 நேரா அடிச்சிருக்காரு, நச்சு நடிச்சிருக்காரு இந்த கோயம்புத்தூர்காரரு. மடக்கி அடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு ஓவரோட முதல் பந்த பவுண்டரிக்கு ஹரி நிஷாந்த். கவினும் கியர் சேஞ்ச் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னு காமிச்சாருங்க. ஓகே, கான்டாக்ட்ல இருந்துச்சா? ஆமாங்க, ஆமாம். கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தாரு ஃபீல்டர். ரொம்ப ஃபைன். அவரை தாண்டி போச்சுனா மற்றும் ஒரு பவுண்டரி. And with the spin ஆடி இருக்காரு கவின். கடைசி பால் பவுண்டரி தந்திருக்காரு இந்த பவர் பிளேல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா சிப் பண்ணிருக்காரு. சம ஷாட்டுங்க இது. சின்ன பவுண்டரி தான், பட் கவின் பேட்டருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துருச்சு இது வரைக்கும். ஆனா இப்போ அது விக்கெட்டா மாறுது. இதுக்குதான் செட் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. வந்தோடனே பாருங்க, அழகா பந்த கணிச்சாரு. சிம்பிளா தொட்டு விட்டாரு, ஒரு பவுண்டரி வந்து சேருது. ஓவர் த டாப். சம ஷாட் இது நிதிஷ் ராஜகோபால் டேந்து. நேரா அடிச்சிருக்காரு, நச்சு நடிச்சிருக்காரு, நேரா அடிச்சிருக்காரு. கேட்ச் இட் அப்படிங்கிற கால் மிட் ஆஃப்ல. அந்த பந்து சஞ்சய் யாதவ கடந்து செல்லாது. 2-3 ஸ்டெப் பின்னாடி போனாரு. கேப்டன் ஆட்டம் இழந்திருக்காரு. சஞ்சய் யாதவ் வந்த முதல் பாலே ஸ்டார்டிங்ல ஃபேஸ் பண்றதோட ஃபாஸ்ட் பாலர்ஸை விரும்புவாரு. நல்ல ஷாட்டுங்க, புள்ளீர்னு ஒன்று அடிச்சாருங்க. வந்து டாஸ் ஸ்டாப். இந்த முறை பந்துல உயரம் அதிகம், தூரம் இல்ல. ஃபீல்டர் what a catch! அசத்தலான கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. செம்ம கேட்சுங்க. கே ராஜ்குமார் கொஞ்சம் லேட்டா பிக்கப் பண்ண மாதிரி இருந்தது அங்க. ஷார்ட் பால், நல்ல கண்ட்ரோல்டான ஒரு புல். ஆனா அதை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் வெள்ளன்றாரு. ஓய்யோ சமைங்க. எக்ஸாக்ட்லி கடைசி பந்துல நீங்க ஒரு விக்கெட் எடுக்கிற சந்தோஷம் இருக்கு. ஆண்டனி தாஸுக்கு அது கிடைக்குது. ஒரு விஷயம் அடிச்சிருக்காருங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய ஸ்கோர் வரப்போ சான்ஸ் இல்ல. கீழே நான் தான் வர. ஜே சுரேஷ் குமார் என்னங்க சீட்டு கட்டு மாதிரி கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு. அழகுங்க, வெயிட் பண்ணி ஃபுல் பவரா கொடுத்திருக்கார். ஒரு டீசன்ட் ஸ்கோருக்கு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கொடையை கிளப்பி இருக்காங்க விஎஸ் கார்த்திக். கீழே பிடிக்க முடியலைங்க. லோ ஸ்லிங்கி ஆக்ஷன் வரும் இந்த மாதிரி. அட்டேங்கப்பா, அப்படி வந்துச்சுன்னா இப்படி ஒரு விக்கெட்டும் வந்து சேரும் உங்களுக்கு. ஆனா இப்பெல்லாம் கவலைப்படுறதே இல்ல. இதுக்கெல்லாம் 200 கால் எடுக்க பாக்குறாங்க. மிக்ஸ்அப்புக்கு சான்ஸ் இருக்கா? பந்து வந்திருக்கு. இருபது ஓவர்கள் முடியும் போது அவங்களுக்கு தேவை 153. பொறுமையா நீங்க எடுத்துட்டு போலாம், அவசரம் கிடையாது. வெயிட் பண்ணாரு. பந்து எங்க வரும் தெரியும் அவருக்கு. பார்சல் பண்றதுக்கு வழி இருக்கு. இந்த முறை லெக் சைட் பக்கம் வச்சுக்கோ அப்படின்ட்டார். 6 ரன்கள். நல்ல ஷாட், தரையோட தரையா. இன்னொரு பவுண்டரி வந்து சேருது. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இந்த முறையும் கரெக்டா கணிச்சிருக்காரு. ஆனா வந்த உடனே வரவேற்பா. அடடடா, ட்ரை பண்ணாங்க, செம ட்ரை. அது மட்டும் இல்ல, செம கேட்ச் அது. Thank you, Director. I do not see the ball touching the ground. எப்பவுங்க காஹா கதைக்குள்ள போவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இது ரொம்ப நேரமா பார்க்கல அந்த பவுண்டரி. ஷார்ட் பால் நேரா ஒரு அற விட்டுருக்காரு அந்த பந்துக்கு. ஏஜென்ட் ஷார்ட் தேர்ட் ஃபீல்டர் நினைச்ச அளவு ஃபைனா இல்ல. திரும்ப வீசி இருக்காரு. ஸ்லோ பால் திரும்ப இன்ஃபீல்டுக்கு மேல கம்பீரமான ஒரு பவுண்டரியோட மடக்கி ஒரு சாத்திருக்காரு. அந்த பந்து எங்க போய்
இருக்கு. Yeah, superb use of the feet. Jay Kaushik and then comfortable clear punter in the boundary. Powerful shot off the back foot. Gap la poirukku. And quick outfield with him. சான்ஸ் இருந்துச்சு கண்டிப்பா ஷபானி. அருமையான ஷாட். லாங் ஆன் லாங் ஆஃப். ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஹாய் ஹலோ சொல்லிக்கலாம். அந்த ஸ்டம்பிங்ல இங்க ஒன்னு சேர்த்துக்கலாம். இறங்கி வந்தாரு கௌஷிக். அடடடடா நிக்காச்சு. விக்கெட் கீப்பரோட கையிலே பட்டுச்சு. ஆனா 4 ரன்களுக்கு பந்து போயிருக்கு. ரொம்ப வருத்தமா இருப்பாரு. அப்பா கைக்கு கேரா போயிருக்குதுங்க. சூப்பருங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு விக்கெட்டை பார்க்குறோம். நல்ல ஷாட்டுங்க. கணிச்சு வச்சாப்ல 4 ரன்கள் போறோம். And அது சொல்லர்ச்ச ஒரு 6 அடிச்சிருக்காரு. சம்மடி அது ஸ்ட்ரைட்ல வச்சுக்கிறேன்ட்டு என் வேலைய அழகா யப்பா 2 6 அடிச்சு தம்சம் பண்ணி மேட்சை முடிண்டாப்ல. சுருக்கமா முடிக்க வேண்டிய ஒரு போட்டியா இருந்தாலும் கொஞ்சம் நீளமா இழுத்து திருச்சி முடிச்சிருக்காங்க.